நான் என்னதான் சொன்னாலும் நீங்க திருந்து போறதில்ல. அதனால நீங்க கோர்ட்டுக்கே போங்க. உங்க தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல பாரி மாமா தான் சொல்லணும். அதுதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியம்மா. இவங்க எப்படியும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு தீர்ப்பு வேணும்னா நீங்க கோர்ட்டுக்கே போங்க. பணத்தை செலவு பண்ணுங்க. 10 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஹே கண்மணி, எப்படி எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி பேசுறா பாத்தியா? நீயும் சொன்னி காசை தர இடத்த கொடுங்கன்னு. அதுக்கு பேரு பஞ்சாயத்து இல்ல, கட்ட பஞ்சாயத்து. பொண்ணை போய் நம்பணும் பாரு. இப்படி அமைதியா இருந்தா என்ன பார்த்தோம்? போங்க, போய் கோர்ட்ல போய் பாத்துக்குங்க. மாமா ஒரு நிமிஷம். ஆமாம்மா, நானே எதிர்பார்க்கல. இத நீயே அவங்க கிட்ட சொல்லிடு. சரி மாமா, இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். அது உங்களுக்கு ஓகேனா ஏத்துக்கோங்க, இல்லனா உங்க இஷ்டம். கோர்ட்டுக்கு போய் பாத்துக்கோங்க. ராசாத்தியம்மா, முதல்ல நீ தீர்ப்ப சொல்லமா. சொல்றேன். உங்க 2 பேர் அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் தான் பக்கத்துல இடம் வாங்கியிருக்காங்க. அதுவும் பத்தாம ஒரு வாள் நம்ம நட்புக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு தான் மாத்தி மாத்தி பெண் எடுத்து உறவாக்கிக்கிட்டாங்க. அந்த உறவுப்படி பார்த்தா நீங்க 2 பேரும் மாமா மச்சான் தானே? ரமேஷ், உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாப்பிளைக்கு உன் நிலத்தை சீரா கேட்டா நீ குடுப்பியா மாட்டியா? என்னங்க கேள்வி இது? என் தங்கச்சிக்காக என்ன வேணா தருவேன். ஏன் என் முழு வயல கூட எழுதி தருவேன். உங்க தம்பிக்காக அந்த நிலத்தை குடுக்கணும்னா குடுப்பீங்களா? அப்பா அம்மா இல்லாம வளர்த்து ஆளாக்கி அவனை படிக்க வச்சதே நான் தான். என் புள்ள அவன். அவன் கேட்டா என்ன வேணாலும் தருவேன். ரொம்ப நல்லதா போச்சு. உங்க தம்பிக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. பொண்ணை வெளியில போய் தேடாம ரமேஷ் தங்கச்சிய உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அதனால உங்க மாமா மச்சான் உறவு இன்னும் பலமாகும். ஒன்னா ஆனதுக்கு அப்புறம் உங்க 2 வயலையும் ஒன்னா இணைச்சு விவசாயம் பண்ணலாம். நிலம் ஒன்னாச்சுன்னா இடையில தனித்தனி வரப்பு தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரே வரப்பு போதும். தண்ணியும் போகும், விவசாயமும் பண்ணலாம். எதுக்கு இப்ப யோசிக்கிறீங்க? இதை விட்டு நல்ல தீர்வே இல்ல. என் தங்கச்சியை கேட்டுதான் முடிவு பண்ணணும். அவ விருப்பம் இல்லாம எப்படி முடிவு பண்ண முடியும்? நானும் என் தம்பியை கேட்கணும். இங்கதானே இருக்காங்க, கேளுங்க. சுதா, நீ என்ன சொல்ற? உன் விருப்பம் என்ன? அண்ணா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். என்னப்பா? உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். அவங்களுக்கு சரிதான். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? சம்மதம் தாங்க. எனக்கும் சம்மதம் தாங்க. இதான் தீர்ப்பு. சூப்பர் சூப்பர், அசத்திட்ட. சூப்பர் தீர்ப்பா? உனக்கு விக்ரம் பேர் நான் தெரியாம கை தட்டிட்டேன்.
திங்குற சோத்துல விஷம் வச்சிடாத. புனிதா வெத்தலை பாக்கு தட்டு எடுத்து வா. சரிங்க நீ. இந்தாங்க நீ. 2 பேரும் அவங்கவங்க மனைவியோட வாங்க. வாமா. வெத்தலை பாக்கு மாத்திக்கோங்க. ஐயா, உங்க தீர்ப்பு சமமா இருக்குயா, ஒரு குறையும் இல்லையா. ராசாத்தி தான் பாரி ஐயா குடும்பத்துக்கு வாரிசு. ஏங்க எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க. இவ்வளவு நல்ல தீர்ப்பு சொன்ன ராசாத்தியே எங்களுக்கு சேர்மனா வந்தா ஊரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க. நாங்க சொன்ன ராசாத்தி கேட்கவே மாட்டேங்கிறா. ராசாத்தி அக்கா, நீங்க வந்தா கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஓட்டு போடுவோம்க்கா. சேர்மன் ராசாத்தி அக்கா, 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 அக்கா ராசாத்தி, அக்கா ராசாத்தி, அக்கா ராசாத்தி, சேர்மன் ராசாத்தி அக்கா, ராசாத்தி அக்கா, சேர்மன் ராசாத்தி அக்கா, சேர்மன் ராசாத்தி அக்கா, சேர்மன் ராசாத்தி அக்கா, சேர்மன் ராசாத்தி அக்கா. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஆனா நான் பாரி மாமா சொன்னதுனாலதான் இங்க வந்தேன். மத்தபடி சேர்மன் ஆகணும், அதுக்காக இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு எனக்கு எந்த யோசனையும் இல்ல. எனக்கு அந்த பதவி மேல ஆசை இல்ல. எங்களுக்கு தோணுனதை சொன்னோமா. நல்லவங்க இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணுமா, நீ தான் எங்களுக்கு சேர்மன். அதான் எங்க ஆசை. காலம் எல்லாத்தையும் மாத்தும். நீ வருவமா? அப்ப நாங்க ராசாத்தி, நாங்க வரோம். வரோம். பிரச்சனை மட்டும் இருந்தது இல்லாம நல்ல விசேஷமும் நடக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ராசாத்தி, கைய கொடு. அருமையா தீர்ப்பு சொன்னேன். ஆமா அண்ணி, நிஜமாவே நீங்க அசத்திட்டீங்க. ராசாத்தி எதுக்குமா அரசியல் வேண்டாங்கிற? ராசாத்தி, நீ வரணும் ராசாத்தி, கண்டிப்பா. எவ்வளவு வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஏமா வரமாட்டேங்கிற? மாமா, என்கிட்ட அதை பத்தி பேசாதீங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் வரேன் மாமா. வரேன் அத்தை. அண்ணே, அவளுக்கு சேர்மன் ஆகணும்னு விதி இருந்தா கண்டிப்பா ராசாத்தி வருவா. இனியா, நீ விடாத. ராசாத்தி கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. எப்படியாவது சம்மதிக்க வச்சிரு, சரியா? சரி, நான் சொல்றேன். வரேம்மா. வரேன்ப்பா. வரேன். ம். கண்மணி, பேசு. அத்தை, நான் சரியா தானே அத்தை சொன்னேன்? என்னத்த சரியா சொன்ன? அந்த ராசாத்தி எவ்வளவு அழகா எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி பிரச்சனையை தீர்த்து வச்சா. ஐயோ அத்தை, இப்பதான் நீங்க யோசிக்கணும். இதுல பெரிய அரசியல் இருக்கத்த. இதுல என்ன அரசியல் இருக்கு? பாரி மாமா அவளுக்கு சப்போர்ட். அவரு மட்டும் இல்ல, நம்ம மாமா கூட அவளுக்கு தான் சப்போர்ட். இந்த வீட்ல உங்களை தவிர வேற யார எனக்கு சப்போர்ட் பண்ணுவா சொல்லுங்க பாப்போம். கண்மணி, சப்போர்ட்டுக்கும் நீ சொன்ன தீர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்காத. நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அத்தை,
நீங்க என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. ஆனா நான் சொன்னது உண்மைதான் அத்தை. ஆமா சம்பந்தி, ராசாத்திய ஜெயிக்க வைக்க சதி நடக்குது. அத்தை, அந்த தீர்ப்பை விடுங்க. நான் வேற நல்ல தீர்ப்பை சொல்லியிருந்தாலும் அவங்க அதை ஏத்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாரி மாமா பண்ண ஏற்பாடு. எல்லாரையும் வர வச்சு என்ன மொக்க பண்ணி அவங்க மருமக ராசாத்திய சேர்மன் ஆக்கணும். அதுதான் அவங்களோட திட்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ராசாத்தியா யோசிச்சு சொன்ன தீர்ப்புனா? அவளுக்கு ஏதத்த அவ்வளோ அறிவு? இது பாரி மாமா எடுத்த முடிவு. அத ராசாத்தி வாயால சொல்ல வச்சு அவளை பெரிய ஆளாக்க பாக்குறாங்க. நம்ம மாமாவ அவங்க பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத சாதிச்சுட்டு இருக்காங்க. ராசாத்திய தனியா பார்த்து பேசி அவகிட்ட நாளைக்கு என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்து அவளை பெரிய ஆளாக்கி ஊர்லயும் 4 பேரை செட் பண்ணி அவங்க வாயால ராசாத்தி தான் சேர்மேனா வரணும்னு சொல்ல வச்சுட்டாங்க. சம்பந்தி, கண்மணி சேர்மன் ஆனா யாருக்கு பெருமை? உங்களுக்கு மட்டும் தானே. ஆனா ராசாத்தி சேர்மன் ஆனா எல்லாருக்கும் பெருமை. அத வச்சு பேசி அவளை இந்த வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளை எல்லாம் வெளியில அனுப்பிட்டு அந்த ராசாத்தி இங்க வந்து ராஜ்யம் பண்ணுவா. அவங்களுக்கு அவங்களோட மகன் இருந்தா போதுமே. ஆமால, இத நான் யோசிக்கவே இல்லையே. கண்மணி வேலை செய்யுதுடி. எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே தம்பி? நீங்க சந்தோஷமா தானே இருப்பீங்க. அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மருமக ராசாத்தி சேர்மன் ஆக போறால. என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க எவ்வளவு சொல்லியும் அவதான் எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கால. அவ அப்படிதான் சொல்லுவா. வேணான்னு விலகி போனா தானே இந்த உலகத்துல நல்லவங்க. அவளுக்கு நான் பெருமையோட ஊரோட இருக்க கூடாது. என் மருமக நின்னு ஜெயிச்சா எங்க எனக்கு பெருமை வந்துருமோன்னு நினைச்சு அவ திட்டம் போட்டுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்ன மரகதம் சொல்ற? திட்டம் போட்டு பண்றாங்களா? ராசாத்தி அவளா சொன்ன தீர்ப்பு இது. அதை பார்த்து ஜனங்க சந்தோஷப்பட்டு அவளை சேர்மனுக்கு நிக்க சொன்னாங்க. இதுல என்ன திட்டம் இருக்கு? எல்லாம் அவளோட தந்திரம். நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சா நானும் அப்படியே இருந்துருவேன் நினைச்சீங்களா? என்ன உளர்ற? இது ராசாத்தி சொன்ன தீர்ப்பே இல்ல. இந்த அளவுக்கு யோசிக்க அவளுக்கு தெரியாது. என்ன சொல்ல வரீங்க நீ? நான் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா அப்படி கிடையாது. எனக்கு கூட அப்படி ஒரு யோசனை தோணவே இல்லை. இது ராசாத்தியே பார்த்து யோசிச்சு ரமேஷையும் மூர்த்தியையும் சம்பந்தியாக்கி இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்காங்க. நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. ஆமாமா, அப்படியே யோசிச்சு கிழிச்சுட்டா பாருங்க. அவ என்ன செஞ்சாலும் நீங்க நம்ப போறதில்ல. அவளை மருமகளா ஏத்துக்க போறதும் இல்ல. மாமா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது கூட தப்பில்ல. ஆனா நீங்க தான் பாம்புக்கு பால் வார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜாக்கிரதையா இருங்க. அண்ணி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த ராசாத்திய தலையில தூக்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எலெக்ஷன்ல நிக்க வச்சாலும் சரி, நிக்க வைக்காம விட்டாலும் சரி, கண்மணி தான் சேர்மன். இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் என்ன வேணும்னாலும் பண்ணி கண்மணிய ஜெயிக்க வைப்பேன். தள்ளு கண்மணி. வாமா. தம்பி, எதுக்கு எல்லாரும் ஃபீல் பண்றீங்க?
அவளை பத்தி தெரியாதா? அவ அப்படித்தான், என்னைக்குமே திருந்த மாட்டா. சரி விடுங்க, போங்க. அத்த, அக்கா, வாங்க. என்ன மாப்ள, என்ன விஷயம்? இவ்வளவு அவசரமா கூப்பிடும் போது ஏதோ நல்ல விஷயம் இருக்குன்னு தோணுது. என்ன மாப்ள? இன்னைக்கு பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு சொன்ன ராசாத்தியே எங்களுக்கு சேர்மனா வந்தா ஊரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க. நாங்க சொன்ன ராசாத்தி கேட்கவே மாட்டேங்கிறா. ராசாத்தி அக்கா, நீங்க வந்தா கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஓட்டு போடுவோம்க்கா. சேர்மன் ராசாத்தி அக்கா, 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 சேர்மன் ராசாத்தி அக்கா. இதுக்கு மேல என்னடி வேணும்? நீ போட்டியிடாமலே ஜெயிச்சிட்டியே. இங்க பாரு, இப்ப வரைக்கும் நீ அமைதியா இருந்த பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ராசாத்தி, நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்து எங்க எல்லாரையும் கோவப்படுத்திட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. சீக்கிரம் உன் முடிவை சொல்லு. ஏய், இப்படி அமைதியா நிக்காத, ஏதாவது வாயை திறந்து பேச. பேசு. என்ன ராசாத்தி? கேளுங்கக்கா. அக்கா, அக்கா, அத குடுமா. வாங்க அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. என்ன இதெல்லாம்? அம்மா அன்னைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருங்க, நல்லா இருங்க. அச்சோ, என்கிட்ட எதுக்கு? நல்லா இருங்க, நல்லா இருங்க. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. நீங்க சொன்ன மாதிரியே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க காதலிக்கிறோன்றதே தெரியாம எங்களை சேர்த்து வச்சிட்டீங்க. பொறுமையா இருக்கணும். உண்மையா நாம ஒரு விஷயத்தை நேசிச்சா அது நம்மள கண்டிப்பா வந்து அடையும். ஆமா, என்ன அவங்க சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. நீங்க தான் யாரும் என்கிட்ட பேசுறது இல்லையே, அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சரி, நீ சொல்லாத, அந்த தம்பி சொல்லட்டும். தம்பி, நீ சொல்லுப்பா, என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? அக்கா, நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். சுதா, எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணனுங்க நம்மளை சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. என்ன பிரபு சொல்ற? ஆமா சுதா, அவங்க நம்மள சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. ஆனா சேர்ந்து சாகிறத தடுக்க முடியாதுல்ல. ஆமாண்டா, நீ சொல்றதுதான் சரி. நாம ஒன்னாவே வளர்ந்தோம், ஒன்னாவே பழகணும், ஒன்னாவே போயிடலாம். ஏய், என்ன பேசிட்டு இருந்தீங்க? நாங்க எதுவும் பேசலையே. நீங்க பேசினத நான் கேட்டேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது எதுக்கு உங்களுக்கு? ஏய், நீங்க யார் வீட்டு பசங்க? எதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சுதா, வா போலாம். டேய், நில்றா. உங்க வேலையை நீங்க பாருங்க. நானும் கோவப்படக்கூடாது, பொறுமையா உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்க. யார் நீங்க? யார் வீட்டு பசங்க? அக்கா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். இப்போ இல்ல, சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றோம்.
பக்கத்து பக்கத்து வீடு, சொந்தம் வேற. ஆனா எங்க அண்ணனுங்க 2 பேரும் வயல் வரப்பு பிரச்சனை சம்பந்தமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்க சண்டை வேற நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. எங்களால ஒருத்தர் பிரிஞ்சு வாழ முடியாதுக்கா. ஆமா, அதான் ஒன்னா சேர்ந்து. நிறுத்துடா. இவ்ளோ வாட்டி கேள்விப்பட்டாலும் திருந்த மாட்டீங்கல்ல? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலை ஆயிடுமா? எங்க அண்ணனுங்க எங்களை ஒன்னா சேர்ந்து வாழ விட மாட்டாங்கக்கா. எப்படி அவங்களை எங்களால எதிர்க்க முடியும்? ரமேஷ் மூர்த்தி தானே உங்க அண்ணனுங்க? அக்கா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க நாளைக்கு ஒரு நாள் எனக்காக பொறுமையா இருங்க. நான் உங்களை சேர்த்து வைப்பேன். என்ன நம்புங்க, கண்டிப்பா உங்களை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த கோயில வச்சு சொல்றேன், சத்தியமா நான் உங்களை சேர்த்து வைப்பேன். அக்கா, நடக்குமா? நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவு மட்டும் எடுக்காதீங்க. சரிக்கா.